பெஞ்ச் பெண்டெல்லாம் வச்சாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இந்த கடைசியா எலி புடுக வச்சாங்களேப்பா. எப்படி பர்ஃபெக்டா அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனாவது டேல இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம 156. ஓகே, இந்த நாள் நம்மளுக்கு எப்படி போகுது, நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம். நம்ம பிரதரால் வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு, நம்மளும் போயின்னு இருக்கோம் வேலைக்கு. சரி, இன்னைக்காவது பஸ்ஸில் சீட் கிடைக்கும் இருந்துச்சா, இன்றைக்கும் சீட் கிடைக்கும். ஸோ சேட், தினமும் நின்று போகிறதே நம்மளுக்கு வேலையாக போச்சு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாய் மச்சீஸ், இன்னைக்கு நான் ஒரு மாதிரி இருக்கும்ப்பா. வீடியோ பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை, ஆனாலும் வீடியோ பண்ணுவேன் நான். இப்போ தான் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். சரி, நாங்கள் முன்னால் பஸ் ஸ்டாப் இருக்கு, வாங்க பஸ் ஸ்டாப்பில் போய் கண்டக்ட் பண்ணுறேன். ஃபைனல் பெஞ்ச் பெண்டெல்லாம் வச்சாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இந்த பாக்ஸில் எலி ஒரு குடும்பமே கூடி இருந்துச்சுப்பா உள்ள. அதில் ஒரு எலி மல்ற வர பண்ணிட்டுறாங்க எல்லாம் சேர்ந்துன்னு. திரும்ப காமிக்கிறோம் உங்களுக்கு. இதோ அங்கே ஒரு எலி தெரியுதா இந்த சந்தில், அவங்க ஒரு எலி மல்ற இருக்குது. இதோ அவங்க தெரியுதா எலி, அது ஒரு உள்ள ஓடிங்குது. ஓடிந்து அவங்க ஒரு எலி மடுகாய் ஆயிடுக்குது. உள்ள குட்டி கிட்டி போட்டுக்கொண்டு நினைக்கிறேன், பார்க்கலாம் இருங்க. வேலை செய்ய வந்த இடத்துல கடைசியாக எலி புடுக வச்சிட்டாங்களேப்பா. எப்படி பர்ஃபெக்டாக லாக் பண்ணி கூட்டு பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? வாங்க இப்போ ரிலீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிங்க. அங்கே போய் நான் ஏடிஎம் தான் போயின்னு இருக்கோம். அங்கே இருந்தப்பா ஒரு ஏடிஎம்ல மிஷினில் காசு இல்லைப்பா. அங்கே பாருங்க, ஸ்கூல் விட்டு மக்கள்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓ மக்கள்ஸ் சரிதா, அதனால எவ்வளோ வந்துட்டு ஸ்கூல் காய்ஸ் வண்டி பிரிட்ஜில் வந்துருந்துச்சு. நான் வீடியோ பண்ணிட்டேன், நான் பார்த்துனே போயின்னு இருக்காங்கப்பா. சரி வாங்க முன்னால் போய் கண்டினியூ பண்ணேன். ஸோ சேட், ஒரு ஏடிஎம்ல தேடி இன்னும் 1 கிலோமீட்டராக நான் கண்ணுக்கு ஒரே ஒரு ஏடிஎம் கூட பார்த்தேன். சரி, கண்ணுக்கு ஒரே ஒரு ஏடிஎம் கூட தெரியலப்பா. இன்னும் கேட்டால் முன்னாள் போப்பா பேங்க் ஆஃப் பரோடா இருக்குதுன்றாங்க. இன்னொரு கேட்டால் எப்படிக்கா போ 2 கிலோமீட்டர் நாங்கள் ஒரு ஏடிஎம் கேட்டோம். ஆயிடுச்சு வந்தோம் இங்கே சைடாக போனால் முன்னாடி ஒரு ஏடிஎம் இருக்குது, அங்கேயே போகலாமே சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். அப்படியே ஃபோன் பண்ணிட்டு ஜூஸ் வர வாங்கி மாட்டே. சரி, மில்க் ஷேக் வாங்கி போகலாம். நம்ம பிரதர்ஸ்லாம் வரீங்களா? இதே மாதிரி தான் நான் ஒரு வாட்டி 3 பேர் சைக்கிளில் போய் விழுந்து வாரி கையெல்லாம் டேட்டூ. அதெல்லாம் அப்போ ஒரு மாதிரி நம்ம அப்போ பண்ணியிருந்து இப்போ யாராவது சின்னப்ஸுக்கு போனாலும் நம்ம அப்போ பண்ணியிருந்தா ஞாபகம் வந்தேன். சரி வாங்க, நீங்கள் எங்கே முன்னால் பேங்க் ஆஃப் பரோடா இருக்குதா, உங்கள் ஏடிஎம் போய் காசு எடுத்துன்னு வாபஸ் போகிறப்போ ஜூஸ் வாங்கி பேங்க்குக்கு போகலாம். ஃபைனலி கர்நாடகா ஃபுல்லாக சுற்றிருந்து நம்மளுக்கு கர்நாடகா ஏடிஎம்மே கிடைச்சதுப்பா. சரிதா, கர்நாடகா பேங்க் ஏடிஎம். சரி வாங்க உள்ளே போய் காசு எடுத்துன்னு ஜூஸ் வாங்கிக்கின்னு பேங்க்குக்கு போகலாம். போகிற வயலில் இருந்தால் கோலகிராம் பார்த்தா கையில் ஜூஸ்லாம் இருக்கும். எப்படி எல்லார்ட்டு ஹாய் சாமி பேசி நடந்து சுத்தாயிச்சா. சரி, அதனால தான் ஒரு மில்க் ஷேக் குடிலான்னு ஜூஸ் கிடைக்கும். ஓகே வாங்க நம்ம போகலாம். வாங்க ப்ரோ, ಒಂದು ಮಿಲ್ಕ್ ಶೇಕ್ ಪಾರ್ಸಲ್. ಎಷ್ಟು ಮಿಲ್ಕ್ ಶೇಕು ಆಂಟಿ? ಮಿಲ್ಕ್ ಶೇಕ್ ಎಷ್ಟೊಂದು? ಏನು ஹாய் மச்சீஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு vlogல மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.